இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருக்கஷ்டி தெப்பத் திருவிழா. அதுக்கு நானும் ஹர்ஷனும் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. நான் வந்து போன வருஷம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சில வேண்டுதல் வச்சு விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. அதனால் நான் அந்த விளக்கு கொண்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு சில வேண்டுதல் வச்சு விளக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் நினச்சது மாதிரியே நல்லபடியாக நான் விளக்குமே போட்டுவிட்டேன். விளக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 வருஷமாக கோயிலுக்கு போயிருந்திருக்கேன். உண்மைக்குமே இந்த 8 வருஷமாக கிடைக்காத இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த ஒரு விஷயத்தினால இந்த கோயிலில் இன்றைக்கி மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தின்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே கோயிலுக்கு போனேன் அப்படின்னா, இன்றைக்கின்னு இல்லை, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே கோயிலுக்கு போனேன் அப்படின்னா, முதல்ல கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலில் கிடக்கிற அந்த குப்பைகள், தேவையில்லாத குப்பைகள் கிடக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் நான் அதுக்குன்னு கோயிலை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு ஆளாக வந்து க்ளீன் பண்ண முடியாதுங்க. கூட 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை கும்பிட போவேன். அதே மாதிரி தான் எப்பயுமே நான் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் உனக்கு என்ன பெருசாக நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா இப்போ வந்து யாருமே எதுவுமே சொன்னாலுமே ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே எனக்கு தெரியும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற எங்களுக்கு மட்டும்தான், என்னை மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இதனால் எங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை. கண்டிப்பாக நீங்களுமே இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எனக்கு நடக்கிற மாதிரி நல்ல விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோவிலே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. உண்மைக்குமே நான் அதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா உண்மைக்குமே எனக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக தான் நடக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினச்ச ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக எனக்கு நடக்க தான் செய்யுது. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். உண்மைக்குமே எனக்கு இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. நீங்களுமே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே கோயிலுக்கு போகிறப்ப ஒரு கவரில் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகிறீங்க. வாங்கிட்டு போயிட்டு தேவையான திங்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாமே போட்டுட்டு அந்த கவரை தூக்கி அப்படியே அங்கனாங்கனாங்கன்னா போட்டு வந்துடுறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க போட்டிருக்க அந்த விளக்கு மேலே நீங்கள் போடுற அந்த குப்பையெல்லாம் பறந்து விழுந்து விளக்கோட விளக்காக எரியுது. கோயிலுக்கு வர்ற எல்லாருமே ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால தான் கோயிலுக்கு வர்றோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு நம்மளும் 2 விளக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் வர்றோம். அது திருக்கஷ்டியூர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு புனிதமான இடமா ஆயிடுச்சு இப்போல்லாம். இதை நான் சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய புனிதமான இடமா ஆயிடுச்சு. அங்கே வந்து ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னாலே தீப திருவிழா மட்டும்தான் அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. அந்த தீபம் வந்து நம்ம விளக்கு பொருத்தி வச்சு கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏற்றி வச்ச விளக்கில் அந்த குப்பை வந்து பறந்து விழுந்து எரியும் போது நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும். தயவு செஞ்சு இந்த தவறை இனிமேல் பண்ணாதீங்க.